வணக்கம். உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க மார்ச் மாதம் கன்னிராசி நேயர்களுக்கு சாதகமாக உள்ளதா பாதகமாக உள்ளதா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புதன் பகவான் உங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கிறாருங்க. இப்போ சூரிய பகவான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6ஆம் பார்வையாக இருக்கிறாருங்க. சூரிய பகவான் 6ஆம் பார்வையாக இருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சனி பார்வை பார்த்தீங்கன்னாக்கா சனி 6ஆம் பார்வையாக இருக்கிறாருங்க உங்களுக்கு ராசிக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா புதனும் குரு பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் பார்வையை பார்த்துட்டு இருக்கிறாருங்க. வக்கர நிலையில் இருக்கிறாருங்க. அதே மாதிரி புதன் நீச்சம் பெற்றிருக்கிறாரு. புதன் பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறாருங்க. நீச்சம் பெற்றதுனாலையும் குருவும் வக்கர நிலையில் இருக்கிறதுனாலையும் பரிவர்த்தனை இருக்கிறதுனால என்னென்ன மாற்றத்தை இந்த மாதம் தரப்போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சாதிக்க போகிறீங்க. தொழிலில் வளர்ச்சியாருங்க, முன்னேறி போகிறீங்க, 10 ரூபா சம்பாதிக்க போகிறீங்க, நல்ல நிலைமையில் ஒரு வளர்ச்சி ஆக போகிறீங்க. வெளிநாடு வெளிதேச சார்ந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாக இருக்க போகுது இந்த மாதம் மார்ச் மாதத்தில். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ திருமணஸ்தானம்ன்றது தடையாக இருக்கிறவங்களுக்கு புதன் பகவான் வக்கர நீச்சம் பெற்றதுனாலையும் நீச்சம் பெற்றிருக்கிறாரு. வக்கர பருவத்திலே ஆனால் தான் உங்களுக்கு ஒரு முழு பலன்கள் கொடுப்பாரு. ஆனால் பார்க்கும்போது மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த நீச்சம் பெற்றிருக்கிறாருங்க. மார்ச் மாதம் 16ஆம் தேதிக்கு மேலே வக்கரம் அடைஞ்சிருவாருங்க. வக்கரம் அடைஞ்சிட்டாருனாக்க கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க. அதே மாதிரி குருவும் பார்வையும் குருவும் பரிவர்த்தனை வக்கரையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு குரு பார்வையும் புதன் பார்வையும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறதுனால திருமணஸ்தானம் சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும். அது மார்ச் மாதம் 16ஆம் தேதிக்கு மேலே இன்னும் சிறப்பாக இருக்குதுங்க மார்ச் மாதத்தில். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. சுக்கிரன் உச்சம் பெற்றதுனால படிப்பு சார்ந்த விஷயத்திலையும் தொழில் சார்ந்த விஷயத்திலையும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்க்க போகிறோம். சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால நல்ல யோக பலன்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கேது பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் பார்வையாக இருக்கிறாருங்க உங்களுக்கு. 7ஆம் பார்வையாக இருக்கிறதுனால இப்போ பார்க்கும்போது ராகு போல் கொடுப்போல் கேது அழி போடலாங்க. இப்போ கேது கொடுத்தாலும் அழிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க. அதனால் நீங்கள் ஒரு காரியம் செய்யும்போது ஒரு வாட்டி 4 வாட்டி யோசனை பண்ணி இந்த காரியம் செஞ்சால் நம்மளுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி செய்யுங்க. எனக்கு இவரோட நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வீடு வாசல் கட்ட வேண்டிய யோகமும் இருக்குது உங்களுக்கு. புதன் பகவானும் குரு பகவானும் 9ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானும் 6ஆம் பார்வையாக இருக்கிற சூரிய பகவானும் உங்களுக்கு ராகு பகவான் 7ஆம் பார்வையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாசல் கட்ட வேண்டிய யோக பலன்கள் உங்களுக்கு இருக்குது. வீடு வாசல் கட்டலாம், ஒரு மண்மனை வாங்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு தொழிலில் வளர்ச்சி ஆவீங்க, 10 ரூபா சம்பாதிப்பீங்க. கண்டிப்பாக படிப்பு புதன் பகவான் பார்த்தீங்கன்னாக்கா படிப்பு சார்ந்த விஷயத்துலேயும் சிறப்பாக இருக்குது. நல்ல படிப்பு இருக்குது, நல்ல யோகம் இருக்குது. படிச்சுட்டு வெளிநாடு வெளிதேசம் போகிற யோக சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும். நல்ல ஒரு பலன்கள் கொடுக்க வேண்டிய யோக பலனில் நீங்கள் இருக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. சனி பயிற்சி ஆக போகிறாரு. சனி பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு இன்னும் மாற்றமாக கொடுக்குவார். நல்லா இருக்குது. எந்த ஒரு கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நம்மளுக்கு நல்லது நடக்குமா இல்லை கெட்டது நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இல்லை. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. தொழிலும் சரி, குடும்பத்தில் சரி, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை தீருவது, கருத்து வேறுபாடு கூட தீருவது, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனைகள் தீரப்போகுது, குடும்பத்தில் இப்போ சொந்த பந்தத்துக்குள்ள பிரச்சனைகள் தீரப்போகுது. தொழில் சார்ந்த விஷயத்துல பிரச்சனை இருந்தாலும் அது தீரும். தொழிலில் ஒரு வளர்ச்சி ஆவீங்க. கண்டிப்பாக ஒரு செல்வாக்கு பெரும் புகழும் செல்வாக்கோடு வாழ போகிறீங்க. 10 ரூபா சம்பாரித்து நல்ல நிலைமையில் இருக்க வேண்டிய யோகம் தான் உங்களுக்கு இருக்குது. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த 2025 மார்ச் மாதத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கன்னிராசி காத்துக்கோ இருக்குது. கண்டிப்பாக சனி பயிற்சியானவங்க இன்னும் சிறப்பாக இருப்பீங்க. நல்ல யோக பலன்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறாருங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. செவ்வாய் பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு.
நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு இருக்குதுங்க. உங்களுக்கு வந்து குடும்பத்தில் இருக்கிற பூர்வீக சொத்து வகைகள் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும். ரெண்டாவது, கணவன் மனைவிக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தாலும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உருவாகும். அதே மாதிரி திருமணம், இரண்டாம் திருமணம் பண்ணுறவங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கள் கொடுத்துருக்கிறாரு. எனக்காக வந்து குருவும் 9ஆம் பார்வையை இருக்கிறதுனால, புதன் பகவானும் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால, 16ஆம் தேதி வக்கர நிலையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இரண்டாம் திருமண யோக பலன்களும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த 2025 மிக சிறப்பாக இருக்குது, கவலைப்பட வேண்டாம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் தெய்வத்தை மட்டும் கொஞ்சம் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எந்த தெய்வத்துக்கு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முருகனோட அவகரத்தில் தெய்வ கலாச்சாரங்கள், முருகனோட தெய்வத்தை வணங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சிவனோட ஆதிக்கத்தில் நீங்கள் வணங்கிட்டு வந்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க. சிவனோட தெய்வமும் முனீஸ்வரர், உங்களுக்கு குலதெய்வம் சிவனோட தெய்வத்துக்கு, குலதெய்வத்துக்கு, முருகனோட அவகர தெய்வத்துக்கு, இந்த 3 நட்சத்திரக்கு தெய்வத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. தொழிலில் வளர்ச்சி, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தீரும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை தீரும், கருத்து வேறுபாடு விலகி போகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, புத்திர செல்வங்கள் உங்களுக்கு பெருகும். இரண்டாம் திருமணம் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இரண்டாம் திருமணம் அமையும். ரெண்டாவது வந்துச்சு பார்க்கும்போது, இப்போ லவ் பண்ணி கல்யாணம் எடுக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். லவ் வகையில் பிரச்சனைகள் இருந்தாலும், அவங்க தொந்தரவு கொடுத்தாலும் கண்டிப்பாக அவங்கள வந்து சேர்ந்து வாழ வேண்டிய யோகமும் அவங்களுக்கு இருக்குது. அவங்களோட ஜாதகம், குடும்பத்தில் இருக்கிற ஜாதகத்தில் கரெக்டான முறையில் இருந்து எந்த பிரச்சனை இல்லைங்க, கண்டிப்பாக இந்த கன்னி ராசிக்காரங்க மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்க போகிறீங்க. இந்த 2025 மிகப்பெரிய மார்ச் மாதத்தில் நல்லா இருக்க போகிறீங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். எந்த ஒரு கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. மிகப்பெரிய ஒரு மாற்றமாக உங்களுக்கு அமைய போகுது. கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து வச்சு பார்க்கும்போது நீங்கள் என்னன்னாக்கா, உங்களால் முடிஞ்சது சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு தான தர்மம் பண்ணுங்கள். தான தர்மம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த புண்ணியம்ன்றது உங்களுக்கு வந்து சேரும். தாய் தந்தைகளை கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கோங்க, நல்லா இருப்பீங்க. எனக்கு தாய் தந்தை கடவுள், அந்த கடவுளோட துணையும் உங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி முன்னோர்கள் தெய்வமும் உங்களுக்கு துணையாக இருக்கணும். அது தெய்வத்தையும் வணங்கிட்டு இருப்பாங்க. முடிஞ்சவரை கஷ்டப்படுறவங்களுக்கு, சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணாவே அந்த புண்ணியம் உங்களுக்கு சேரும். இந்த மாதம் 2025 மார்ச் மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக அமைய போகுது. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வெளிநாட்டுக்கு இருக்கிறவங்களுக்கு, இந்த கன்னிராசி நேர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவங்களுக்கு கொடுக்க போகிறாரு. கண்டிப்பாக அவங்களும் நல்ல நிலைமையில் இருப்பாங்க, நல்ல வளர்ச்சி ஆவாங்க. எனக்கு அவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்திலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தில் அமைஞ்சிருக்குது. எனக்கு இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு புது பிஸ்னஸ் எல்லாம் தேடி போகிற அளவுக்கு யோகமும் இருக்குது. பிஸ்னஸ் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆவாங்க இந்த கன்னி ராசிக்காரங்க. எனக்கு குருவும் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால, வக்கர நிலையில் இருக்கிறதுனால, புதன் பகவான் நீச்சப்பட்டிருக்கிறதுனால வக்கர பிரயோஜனம் இருக்கிறது. 16ஆம் தேதிக்கு, மார்ச் மாதம் 16ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக இன்னும் சிறப்பாக இருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்கள் கண்டிப்பாக கொடுத்துருக்குறாங்க. புதன் பகவான் அதிபதியாக இருக்கிறாருங்க. உங்களுக்கு புதன் பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் மாதிரி கண்டிப்பாக நல்லா இருக்கும். இந்த வருஷம் உங்களுக்கான வருஷமாக அமையும், உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஆடு மாடு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, கண்டிப்பாக இன்றைக்கி தோட்டத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, விவசாய தொழில் துறைன்றது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி சுத்தமான கருப்பு பிடிக்காதீங்க. 2 கலர் 3 கலர் 4 கலர் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக ஆடு மாடுல கொஞ்சம் விருத்தி வரும், வளர்ச்சி கொடுக்கும். உங்களுக்கு விளைச்சலும் இந்த வருஷம் மார்ச் மாதத்தில் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து வச்சு பார்த்தீங்கன்னா 2025 சனி பயிற்சி ஆகிறாரு. சனி பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பாக விளைச்சல் மண் சார்ந்த விஷயத்தில் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆடு மாடுல கொஞ்சம் வளர்ச்சி கொடுப்பாங்க. கொடுக்கல் வாங்கல் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதை இருந்தாக்கா கன்னி ராசிக்காரங்க நல்லா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பால் பணச்சங்கடங்கள், மனக்குழப்பங்கள் வரும். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து பொறுமையாக டீல் பண்ணால் அவங்களுக்கு நல்லது. இல்லைனாக்கா ஃப்ரெண்ட்ஷிப்பால் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. இருந்துட்டாலும் ஒரு வாட்டி 4 வாட்டி மோசம் பண்ணி கொஞ்சம் பார்த்து சூதானமாக கரெக்டான முறையில் இருந்தால் கண்டிப்பாக அவங்களால ஒரு பலன்கள் கிடைக்கும். ஆனால் இருந்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. எனக்கு கன்னி ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னாவே இப்போ வந்து
சனி பகவான் சனி பயிற்சி ஆகிறதுனால கடைசி நேரத்தில் இருக்கிறதுனால அதனால் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் தேடி வர அளவுக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி பேரும் புகழும் பட்டம் பதவின்றது அவங்களுக்கு தேடி வரும். கன்னிராசிக்காரர்கள் வச்சு பார்க்கும்போது எதையுமே தேடி போக மாட்டாங்க, தானே தேடி வரும். அந்த மாதிரி ஒரு பலன்கள் கண்டிப்பாக பட்டம் பதவி பேரும் புகழும் ஊர்களும் சரி, சொந்த பந்தத்திலும் சரி, குடுக்கல் வாங்குறவங்களும் சரி, எந்த ஒரு துறையிலும் சரி, எந்த துறையிலும் இருந்தாலும் சரி, அந்த துறையில் ஒரு செல்வாக்கம் இருப்பாங்க. பேரும் புகழோடு வளருவாங்க, வளர்ச்சி ஆவாங்க, நல்ல நிலைமையில் இந்த மார்ச் மாதத்தில் இருப்பாங்க. எனக்கு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இந்த கன்னிராசிக்காரங்க இருக்குது. ஆனால் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும், கெட்டது நடக்காது. இப்போயும் நான் சொல்கிறேன் என்னன்னாக்கா, உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு முழுக்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வந்தால் உண்மையாக சொன்னாக்கா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. எனக்கு உங்களோட தெய்வம் உங்களுக்கு முழு அருள் கொடுத்தாதான் நீங்கள் வாழ முடியும், வளர முடியும். அந்த தெய்வத்தோட சந்நிதிக்கு போய் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம், 3 மாதத்துக்கு ஒரு டைம், இல்லை வருஷத்துக்கு ஒரு டைம் ஆகுது, கம்பல்சரி போயிட்டு வாங்க. அந்த தெய்வங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கும்போது உங்களோட வளர்ச்சி நல்ல ஒரு வளர்ச்சியாக இருக்கும். மேலும் 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 வளர்ச்சியாகி போய்விடுவீங்க. அனைத்து விஷயத்துலையும் சரி கண்டிப்பாக ஃபஸ்ட் கிளாஸ் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு என்னன்னாக்கா, கூட்டு தொழில் கொஞ்சம் பார்ட்னரில் தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதை இருந்தால் நல்லது. எனக்கு கூட்டு தொழில் செய்கிறது நல்ல விஷயந்தான், கெட்டதில்லை. இருந்துட்டாலும் கொஞ்சம் ஜாக்கிரதை இருந்தால் நல்லது. ஏன்னாக்கா அவங்களுக்கு வச்சு பார்க்கும்போதுங்க, புதனும் நிவர்த்தினி வக்கர நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பகையாக்கும். அதனால் பிரின்சிபால் கூட்டு தொழிலில் கொஞ்சம் ஜாக்கிரதை. மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் தான் கூட்டு தொழில் கொஞ்சம் பகையாகும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதை இருந்தால் நல்லது. இல்லைனாக்கா அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத சிக்கல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வர அளவுக்கு சூழ்நிலை உருவாகும். இந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் கூட்டு தொழிலில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் நல்லது. எனக்கு இப்போ அவங்களால் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும், இவங்களால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும், தேவையில்லாத குழப்பங்கள் வரும், தேவையில்லாத பண விஷயத்துலேயும் பிரச்சனை, பல சங்கடங்கள் உருவாகும். எனக்கு அதனால் இந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் வக்கர நிலையில் இருக்கிற வரைக்கும், பரிவர்த்தனை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நீச்சம் பெற்றிருக்கிறதுங்க புதன் பகவான். அதனால் கொஞ்சம் சரியில்லை. அதனால் 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதை இருந்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த மாதத்தில் சந்திக்க போகிறீங்க. அதே மாதிரி கூட்டு தொழிலையும் பார்த்தா சம்பாதிப்பீங்க, நல்ல நிலவில் வளர்ச்சி ஆவீங்க. நீங்கள் யாராவது கேவலமாக பேசினா முன்னே வாழ்ந்து காட்டுவீங்க. நல்ல ஒரு முன்னேற்றமாக இந்த வருஷம் உங்களுக்கு மார்ச் மாதம் உங்களுக்கு இருக்கும். இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த மாதம் ஒரு பதிவு போடுறேன். அடுத்த பதிவில் நீங்களே சொல்லுவீங்க, நல்லா இருக்குதுங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கான ஒரு மாதமாக அமையும். வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர். இது எல்லாமே ஒரு பொது பலன் தாங்க. இந்த பொது பலன் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இந்த பொது பலனில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்துட்டு கமெண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுதோ அதுக்கு சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர். வணக்கம்.